ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கடவுள் கிருபையால் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இது ஒரு வீக்கெண்ட் வ்ளாகு. நான் சரி ஒரு 2-3 தொட்டி எம்டியாக இருந்தது வீட்டில். ஸோ ஒரு செடி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். ஜாதி செடி ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஒரு குட்டி வாழை மரம் வாங்கினேன். நம்ம ஆல்ரெடி வாழை மரம் வச்சுருக்கிறத தொட்டியில் காமிச்சிருப்பேன். அது ஒரு 8 months 9 months ஆனோடனே அது பெருசாக எவ்வளோ மேக்ஸிமம் வளர முடியுமோ முடிஞ்சு அது வாட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது இலையோட சைஸ் சின்னதாக ஆயிடுச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ள தண்டை எடுத்து நான் ரைத்தா பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ இன்னொரு கன்று வாங்கி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்போ ஒரு பிங்க் செம்பருத்தி வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு எல்லோ பூ குட்டி குட்டியாக அங்கங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது க்ரீப்பர் மாதிரி ஏற்றி விட்டுருப்பாங்க. அதோட பேர் எனக்கு தெரியல. அது ஒரு செடியும் வாழை மரமும் ஒரு ஜாதி மல்லி செடியும் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி லில்லி லோட்டஸ்லாம் வைக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் நம்மளுக்கு இடம் இல்லை. அதனால் எனக்கு இந்த மாதிரி பாண்ட் மாதிரி செட் பண்ணி இதெல்லாம் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்பப்போ நர்சரிக்கு போயிட்டு 1-2 செடி வாங்கும்போது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுவேன் நான். எனக்கு நிறைய ரோஸ் வைக்கணும்னு ஆசை. ஆனால் எங்களுக்கு இறங்குற வெயில், ஈவினிங் வெயில், நல்லா இறங்குற வெயில்னால அதெல்லாம் பட்டு போயிடுது. 2-3 வாட்டி வச்சு பார்த்துட்டேன். முதல்லலாம் என் பசங்க சின்ன பசங்களாக இருக்கும் போது நாங்கள் ஒரு தனி வீட்டில் இருந்தோம். அந்த இடத்துலலாம் நான் அவ்வளோ ரோஸ் வச்சுருப்பேன். எனக்கு ரோஸ் பிளான்ட் எல்லா கலரும் வைக்கணும்னு அவ்வளோ ஆசை எனக்கு. அது மாதிரி இந்த பிளான்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்டால் ஒரு பாட் மட்டுமே அவங்க எவ்வளோ ரேட் சொன்னாங்க, ஜாஸ்தி சொன்னாங்க. அந்த பெரிய பாட் வாங்கி நம்மளால் இங்கே பால்கனியில் வைக்க முடியாது. இந்த ஃப்ளவர்லாம் எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் வச்சுருக்கோம். நல்லா அழகாக கொஞ்சம் க்ரீப்பர் மாதிரி இருக்காது, பட் ஆனால் அது நல்ல ஒரு கொடி மாதிரி ஆர்ச் மாதிரி போட்டு ஏற்றி விட்டோம்னா நல்லா பூக்கும். அந்த பூ இடம் இருக்கிறவங்க நம்ம அழகாக செட் பண்ணலாம். நல்லா ஆர்ச் மாதிரி செட் பண்ணி இந்த மாதிரி க்ரீப்பர்ஸ் ஏற்றி விட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். யாருக்காவது செடி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஈசிஆர் பக்கம் வாங்க. 2 பக்கமும் நிறைய நர்சரிஸ் இருக்குது. அது இல்லாமல் அந்த வாலில் ஏற்றுற செடி, அப்புறம் க்ரீப்பர்ஸு, அதுக்குன்னே தனித்தனியாக கார்டன்லாம் இருக்குது அந்த இடத்துல. நல்லா நீங்கள் அப்படியே ஒரு மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும்னா ஒரு நர்சரிக்குள்ளே போனாலே உங்களுக்கு ரிலாக்ஸ்ட் ஆயிரும். ஆனால் 6 o'clock முன்னாடி வந்துடணும். அப்போ தான் இதெல்லாம் பார்க்க முடியும். இது ரஸ்தாளின்னு சொன்னாங்க இந்த வாழை. இன்னொன்று செவ்வாழை கொடுத்தாங்க. ஆனால் இதுதான் க்ரோத் நல்லாயிருக்கும் தொட்டி இல்லைன்னாங்க. ஸோ இது வாங்கிட்டேன் நான். பாருங்க, அழகாக இலை ஒரு குட்டி இலை விட்டுருக்கு. அப்புறம் அந்த வழியிலே முட்டுக்காடு கிட்ட அந்த நம்ம போட்டிங் போவோம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் அந்த ப்ரான் கடைக்கு போயிட்டோம். அந்த கோவளம் கிட்ட இருக்கிற ப்ரான் கடை இது. இதில் ப்ரான் இந்த இவங்க கிட்ட வாங்கும் போது ஓகேவாக இருக்கும். ஒரு 4 types ஆஃப் வெரைட்டி வச்சுருப்பாங்க, பெருசு, சின்னது, மீடியம்னு சொல்லிட்டு. ஆனால் மீன் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ப்ரான் மட்டும் நான் ஏன்னா 1 kg அப்படி தான் வாங்குவேன். இங்கே ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 280 இருக்கும், 300, 350, 380 அந்த ரேஞ்சில் இருக்கும். சம்டைம்ஸ் 400 கூட இருக்கும். பெரிய ப்ரான்ஸ்லாம் கூட இவங்க வச்சுருப்பாங்க. கோவளத்தில் நம்ம அந்த கார்னல் டோல் கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க கடை இருக்கும். அந்த சைடு யாராவது போனீங்கன்னா கூட வாங்கிக்கலாம் நீங்கள். நான் மெனக்கிட்ட இது ப்ரான் வாங்க தான் அந்த சைடு நான் போவேன் இவங்கக்கிட்ட. அப்புறம் கொஞ்சம் கிராப் அன்றைக்கி கிடச்சிது, அமாவாசை டைம்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா இருந்தது. இந்த கிராப் இப்போ நான் வாங்கியிருக்க கிராப் 150 சொன்னாங்க. 300 சொன்னாங்க ஒரு கிலோ. நான் 1/2 கிலோ வாங்கினேன். ரொம்ப நாள் ஆச்சே கிராப் வாங்கின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த கிராப் செஞ்ச வீடியோ தான் போன வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கிராபும் சூப்பராக இருந்தது. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். இது ஒரு சாட்டர்டே ஈவினிங். அது வீட்டுக்கு வரும்போது அப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு ஆரஞ்சு, கொஞ்சம் மேங்கோ சீசன் முடிய போகுது. அப்புறம் இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த பழம் கிடைக்குது, நாகப்பழம். வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீசனில் கிடைக்கிறத எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்கப்பா, உடம்புக்கு ரொம்ப நல்லது அது.
எல்லாம் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் உள்ள. பப்பாளி பழம் வந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் க்ரீனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல நியூஸ் பேப்பர் சுற்றி வைங்க. நீங்கள் அது ஒரு 2 நாளில் நல்லா பழுத்துரும்ப்பா. பழுக்கலைன்னா இன்னும் ஒரு நாள் கூட நீங்கள் வைக்கலாம், சூப்பராக பழுத்துரும். அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் சரி நட்டலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு உடனே எனக்கு வாங்கிட்டு வந்த உடனே அதை வந்து தொட்டியில் வச்சிடணும். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அந்த வேலையை நான் முடிச்சிடணும்னு பார்ப்பேன். இந்த வாழை மரம் வச்ச அந்த தொட்டியை நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, வாழைப்பழம், எக்கு ஷெல்லு, அப்புறம் வெங்காயத்தோல், கேபேஜ், கேரட்டு தொலி எடுத்தது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு போட்டு மக்க வச்சுருந்தேன். ஏன்னா அதை அடுத்ததுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அந்த தொட்டியை. ஸோ வாழை மரம் வச்சோன்னே ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் வந்து இது வந்து அந்த நம்ம லெமன் கிராஸோட அந்த காஞ்சது, அப்புறம் தேங்காய் நார் எல்லாம் போட்டு வச்சிட்டேன். இப்போ இதில் உரம் ஆல்ரெடி நான் வந்து 1 மந்த் இந்த தொட்டியை ஃப்ரீயாக விட்டுருந்தேன். 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த தொட்டி நல்லா அந்த உரம்லாம் ஊறி செட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் செம்பருத்தி. நான் ஒரு நாட்டு செம்பருத்தி வச்சுருக்கேன் ரெட் கலரில். அது நல்லா பூக்குது அப்பப்போ, ஒரு 4 பூ 5 பூ. காலையில் நம்ம டோரை திறந்தோன்னா அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி பூக்கிற செடின்னா சரி இது இன்னொரு செம்பருத்தி வாங்கி வைப்போமேன்னு சொல்லிட்டு இந்த பிங்க் வாங்கிட்டு வந்து வச்சேன், லைட் பிங்க்கு. அப்புறம் வந்து இந்த தொட்டியில் மணி பிளான்ட் வச்சுருந்தேன், அதை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் இன்டோருக்காக. அதை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனால அது என்ன ஆகுதுன்னா நல்ல இறுகி போச்சு. வீட்டுக்குள்ளனால நம்ம அதிகம் தண்ணி ஊற்ற முடியாது. ஸோ அதனால அது இறுகி போச்சு. ஸோ அதை மண்ணெல்லாம் கொட்டிட்டு நல்லா உதுத்து மறுபடியும் அதை லூஸ் பண்ணிட்டேன் அந்த சாயில் மட்டும் இல்லை, அதில் கொக்கோபீட் எல்லாம் இருக்குது. அதில் வந்து இந்த க்ரீப்பர் வச்சுருக்கேன். இந்த க்ரீப்பர் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எல்லோ கலரில் பூக்கும், நிறைய பூக்கும். இது வந்து வேலிலேயோ இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்ச் மாதிரி போட்டு ஏற்றுறதுலையோ பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடிக்கடி என்ன பூக்குதோ அந்த பூவை நம்ம வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆசை எனக்கு. அதனால நான் வந்து காலையில் பால்கனியை பார்த்தேன்னா ஒரு 4 பூ இருந்ததுன்னா ஐ எம் ஹாப்பி. அதனால தான் இது வாங்கி வச்சேன். இது ஜாதி மல்லி ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். தொட்டியில் சரியாக அந்த தண்ணி ட்ரெயின் ஆகாதனால மழையில் அழுகிட்டு ஸோ மறுபடியும் வாங்கி வச்சேன். 2 பூ பூத்தா கூட வாசனையாக இருக்கும்ல அதுக்கு. பண்ணிட்டு பால்கனி ஃபுல்லாக மண் அதை நல்லா தேய்ச்சி கழுவி விடுறதுக்குள்ள ஒரு பெரிய வேலையாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அழகாக அந்த ஹேங்கிங் பாட்லேருந்து இந்த இடத்துல உள்ள இந்த செடியை கொஞ்சம் எடுத்து அந்த சைடு கொஞ்சம் எம்டியாக இருந்தது அதுலேயும் நட்டிட்டு எல்லாத்தையும் இப்போ பார்க்க ஹாப்பியாக இருந்தது கழுவி விட்டோன்னே க்ளீனாக. நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங். இது காலையில் ஏஞ்சோடனே பாருங்கள் அழகாக இந்த எல்லோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இந்த பிங்க் வந்து மொட்டோடு தான் வந்திருந்தது, பூத்துடுச்சு அழகா. வாழை மரமும் ஓரளவுக்கு நல்லா தெளிஞ்சிடுச்சு. ஜாதி பூ அது. காலையில் என்ன பண்ணேன்னா நான் கம்பங்கூழ் பண்ணேன். நான் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்போயே ரெடிமேடாக கம்பை வந்து மிக்சியில் அரைச்சி அப்போவே ப்ரிப்பேர் பண்ணேன். புளிக்கெல்லாம் வைக்கல. அதுக்கு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டோம் நாங்கள். இது வந்து மத்தியானம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு முருங்கைக்காய் போட்டு ஒரு சிக்கன் சும்மா பெரட்டல் மாதிரி பண்ணேன். கிரேவி, செமி கிரேவி அப்படி பண்ணோம். அப்புறம் ஈவினிங் கடைக்கு போயாச்சு. அப்படியே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு என் டாட்டருக்கு 2 டாப் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம். அப்போ நானும் எடுத்துக்கிட்டேன். எல்லா டாப்பும் போட்டு பார்த்தோம் நாங்கள். இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தது அவருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ்ஸு நான் எடுக்கலான்னு எடுத்துட்டேன் நான். அது வந்து போட்டு பார்த்தேன் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, கலம்கரி பேட்டர்னு. நான் என் டாட்டரை தான் எடுக்க சொன்னேன் நான். அவள் வந்து உங்களுக்கும் நல்லா இருக்கு எடுங்கன்னா, சரி 2 பேர் எடுப்போம்னா வேண்டாம் சேமா யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டா. ஸோ 2 பேருமே போட்டு பார்த்தோம். அங்கே 2-3 பேர் பார்த்துட்டு 2 பேருக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ நாங்கள் என்ன பண்ணேன்னா நான் தான் எடுத்தேன் அந்த கடைசியில். அவள் வேண்டான்ட்டா, வேறு டாப் எடுத்துக்கிறேன்ட்டா. அப்புறம் அப்படியே அங்கே வந்து சுக்குபாயில் பிரியாணி சாப்பிட்டுட்டு நைட் டின்னரை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே போனால் ஃபுல்லாக கடைக்கடையாக ஏறி இறங்கி டயர்டாயிடுச்சு, பசிச்சிடுச்சு எல்லாருக்கும். அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். சூப்பராக இருந்தது அந்த கேசரி பிரியாணி, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. அப்புறம் ஒரு ஜிகிர்தண்டா வாங்கினேன். நான் வந்து இதுதான் க்ரஷர் தான் வாங்கலான்னு பார்த்தேன் கேஎஃப்சியில். அங்கே செம்ம ரஷ்ஷு, சரி வேண்டான்னு சொல்லிட்டு ஜிகிர்தண்டா வாங்கிட்டேன். வீக்கெண்ட் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.